அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கமானது, இன்று அனைவரும் அறிந்த ஒரு விடயம் என்னவென்றால், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கையில் இன்று பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றார். இந்த விஜயமானது வெறுமனே ஒரு அரசியல் பயணமாக இல்லாமல், தமிழருடைய வாழ்வில் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த 13ஆம் திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்பது தமிழர்களாகிய எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதை இந்த நல்நாளில், இந்த நல்ல விஜயத்தில் பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்த வேண்டும் என்று தமிழர்களாகிய நாங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடாக எங்கள் கருத்துக்களை பதிவு செய்கின்றோம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அதில் அவர் 2 விடயங்களை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். தங்களுடைய நல்லாட்சி காலத்தில் தமிழர்களுக்கு சிறப்பான சேவையாற்றி வருகின்றீர்கள், அதுக்கு எமது பாராட்டுக்கள். அதே நேரத்தில் எமது தமிழ் சமூகம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிறைவேற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் கடல் தொழிலாளர்களினுடைய பிரச்சனைகளாக பெரிதும் பார்க்கப்படுகின்ற இந்திய மீனவர்கள் அத்துமீறி உள்நுழைவதையும், இழுவைமடி படகை கொண்டு எமது வளங்களை சூறையாடுவதையும் தடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். இந்த நேரத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய விஜயமும் மிக அவதானமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகின்றது. தமிழர்களாகிய நாங்கள் அவருக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த பதிவினூடாக ஒரு கருத்துக்களை முன்வைக்கின்றோம். வடமாகாணத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் விஜயத்தை மேற்கொள்ள வேண்டும். இங்கே கடல் தொழிலாளர்களை சந்திக்க வேண்டும். அவர்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும். அதே நேரத்தில் தமிழர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே அந்த 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இந்த நல்லாட்சி காலத்தில் செயல்படுத்த இந்திய அரசாங்கம் வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதே நேரத்தில் பாரத பிரதமர் அவர்கள் எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடன் கலந்துரையாடி நல்லதொரு தீர்வை தர வேண்டும் என்று இலங்கை தமிழ் சமூகத்தின் ஊடாகவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் மிக தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.